Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே புதிய டாஸ்மாக் அமைய உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தாசில்தார் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். ஜெர்தலா ஊராட்சி கூசிக்கொட்டாய் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விடியா திமுக அரசு டாஸ்மாக் கடை திறக்க முடிவு செய்தது. ஆனால் பொதுமக்கள் மதுபான லாரியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து மதுபான கடை திறப்பு கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் மதுக்கடை திறக்க உள்ளதாக வெளியான தகவலால் கிராம மக்கள் ஒன்று கூடி தாசில்தார் அலுவலகத்தில் மனு அளித்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். எல்லா மதத்தை சேர்ந்தவங்க அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறாங்க. அதில் விரிசல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். அவங்க வந்து ஸ்கூல் இருக்குது, அப்புறம் அங்கன்வாடி ஸ்கூல் இருக்குது, அங்கே காலேஜு, பெண்கள் வராங்க போகிறாங்க, கோயில் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது. அது வந்து சிங்கிள் ரோடு தான், பெரிய ரோடெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல வந்து ஒயின் ஷாப் வருதுன்னு சொன்னதுனால நாங்கள் ஊர் பொதுமக்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறையே யானை வழித்தடங்களை தன்னிச்சையாக தேர்வு செய்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கொடைக்கானல் தாலுகாவிற்குட்பட்ட குதிரையாறு முதல் கூக்கால், ஆனைகிரி சோலை உள்ளிட்ட பகுதிகள் யானை வழித்தடங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பகுதிகள் குறித்து விவசாயிகளிடத்திலோ அல்லது பொதுமக்களிடத்திலோ கருத்து கேட்காமல் தன்னிச்சையாக வனத்துறை செயல்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இந்த வழித்தடங்களை அமல்படுத்தினால் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் அழிந்து மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.